ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸை பொறுத்தவரை எத்தனையோ அமானுஷ்யம் சார்ந்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் அற்புதமான ஒரு சக்தி, கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம். அதாவது இந்த தெய்வத்துக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை இவன் மீது வைக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக வருகின்றது. அந்த சக்தி எப்படி வருது? நீரு பூத்த நெருப்பாக வருகிறது, உருண்ட விழிகளோடு வருகிறது, கையிலே அருவாளை பிடித்து அதாவது ஆகாயம் முழுவதும் நிரம்பி வருகின்றது, ஆங்காரத்தோடு வருகின்றது, வெண்புறவி ஏறி வருகின்றது, எதிரியை கதிகலங்க செய்து விடுகின்றது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சக்தி தான் கருப்பண்ண சுவாமி. உதாரணமா சொல்ல போனா, நம்முடைய இடத்தை, நாம் வாடுகின்ற இடத்தை வன்முறையில் பிடித்து கொள்வதற்கோ, அதாவது நம்முடைய இடத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்தை காப்பாற்றி கொள்வதற்கும், அந்த இட சார்ந்த விஷயத்துக்கும் நில சார்ந்த விஷயங்களுக்கும் பாதிக்கப்படும் பொழுது அந்த நிலையை கடக்கும் பொழுது நாம் சென்று நிற்க வேண்டிய இடம் கருப்பண்ணசாமி தான். அந்த இடத்தினுடைய மண்ணை கொஞ்சம் எடுத்துக்குங்க, அதை ஒரு துணியில முடிஞ்சு உங்க பேரு நட்சத்திரம் எழுதுங்க. அந்த இடம் இருக்கின்ற இடத்தை குறித்து அந்த மண்ணை கொண்டு போய் அந்த பூசாரியிடம் கொடுப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் மண்ணை அந்த கருப்பண்ணசாமியின் பாதத்தில் வைத்து மீதி மண்ணை உங்களுக்கு எனக்கு தருவார். அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல மண் எடுத்தீங்களோ அந்த இடத்திலே தூவி விடுவாயின். அந்த இட சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களை ஏமாற்ற நினைக்கின்றவர்கள், உங்கள் இடத்தையும் நிலத்தையும் பறிக்க முயற்சி பண்ணுவர்களுக்குரிய பாடத்தை கருப்பண்ணன் பறிப்பார். நில சம்பந்தமான மோசடிகள், பாடுபட்டு நம்முடைய முன்னோர் வகுத்த நிலம் நம் கையை விட்டு போய்விடுமோ என்று கலங்கி இருக்கும் பொழுது, அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிலம் வாங்கி இருப்போம், அந்த நிலம் கட்ட முடியாமல் 1000 பிரச்சனை செய்யக்கூடிய உன்னால் என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் எச்சரிக்கை விடுபவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் தருவான் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமியை பொறுத்தவரைக்கும் ஒரு செவ்வாயுடைய அம்சமாகத்தான் எனக்கு தெரிகின்றது. செவ்வாயினுடைய காரகத்துவம் என்னவென்றால் இரத்தகாரகன் என்று சொல்வார்கள். சகோதர சகோதரிகளுடைய காரகத்தன்மை உடையவன் எல்லாம் சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கருப்பண்ணசாமியில் ஒரு அற்புதமான வடிவம் தான். எத்தனையோ பெயர்கள் அவனுக்கு இருந்தாலும் மூலம் ஒன்றுதானே. நாம் நெருங்கி பார்ப்போம். நாம் இழப்பதற்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வரும்போது, நம் முன்னோர்கள் நமக்காக வகுத்த நிலம் நம் கையை விட்டு போய்விடுமோ என்று ஒரு கலங்கி நிற்கும் பொழுது நாம் சென்று நின்று வணங்க வேண்டிய இடம் கருப்பண்ணசாமி தான்.